வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு குழு கூட்டத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து அகற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் உள்ளாட்சித்துறை, நகராட்சி, காவல்துறை, பொதுப்பணித்துறை உட்பட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பல்வேறு வகையான செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. மேலும் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியினை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும், சாலையோர வாய்க்கால் பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்திற்கு ஏதுவாக ஒழுங்குபடுத்த வேண்டும் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்கரை பிரிவு தளபதி துணை அட்மிரல் ராஜேஷ் பெண்டார்கர் முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். அப்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கும் பொழுது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவம் அவ்வப்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், கடற்படையின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த கல்வி மற்றும் விழிப்புணர்வை புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கடற்படையின் மூலமாக கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், இந்திய கடற்படை தினத்தை புதுச்சேரியில் சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்கரை பிரிவு தளபதியிடம் வலியுறுத்தினர். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌகான், தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரவிக்குமார் மற்றும் கடற்படை அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கைக்கான தகுதி பட்டியல் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதனையடுத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கை நடத்த கடந்த 13ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதன்படி அரசு பள்ளிகளில் படித்த 10ஆம் வகுப்பு மாணவர்களில் தகுதி பட்டியல் மற்றும் நேர்காணலுக்கான தேதி, நேரம் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளன. தகுதி பட்டியலை தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நடத்தப்படுகிறது என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற கேரம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இளைஞர்கள் போதை பழக்கத்தில் ஈடுபடாமல் இருக்க புதுச்சேரி காவல்துறை சார்பில் மிஷன் இளமை என்ற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் வானரப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 2 நாட்கள் கேரம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என 121 பேர் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். முதல் 3 இடங்களை பிரபாகர், கலைக்குமார், சுரேந்தர் ஆகியோர் பிடித்தனர். அவர்களுக்கு பரிசு கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, தெற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவட்சலம், வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன், காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், சத்ய நாராயணா மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை காவல்துறையுடன் இணைந்து தேசிய கேரம் பயிற்சியாளர் சதீஷ் செய்திருந்தார். புதுச்சேரி அருகே இருசக்கர வாகனத்தில் காவல்துறையினருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு எஸ்கேப் ஆன ஹெல்மெட் அணிந்த இளைஞர்களின் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அருகே உள்ள அனுமந்தை பகுதியில் மரக்காணம் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி இருசக்கர வாகனத்தில் 2 இளைஞர்கள் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வேகமாக வந்தனர்.
காவல்துறையினரை கண்டவுடன் சிறிது தூரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு காவல்துறையினருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு அவர்களுக்கு எதிர்ப்புறமாக இருந்த வயல்வெளிக்குள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதிவேகமாக பறந்து சென்றனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை பிடிக்க முயற்சித்து ஏமாற்றமடைந்தனர். இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மது போதை வஸ்து பொருட்கள் எடுத்து சென்றதன் காரணமாக காவல்துறையினருக்கு ஆட்டம் காட்டி விட்டு சென்றார்களோ என கேள்வி எழுந்துள்ளது. நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு காரணமாக மேட்டுப்பாளையம் மூலக்குளம் பகுதிகளில் வரும் 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள் குடிநீர் விநியோகம் தடைபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மேட்டுப்பாளையம் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் வரும் 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. அன்றைய தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மேட்டுப்பாளையம், சோனியா காந்தி நகர், வடக்கு பாரதிபுரம், மீனாட்சிபேட், விபி சிங் நகர், மங்கலட்சுமி நகர், ராம் நகர், கதிர்காமம், நெசவாளர் குடியிருப்பு மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் எம்ஜிஆர் நகர் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் வருகின்ற 20 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. அன்றைய தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மூலக்குளம், டைமண்ட் நகர், மேரி உழவர்கரை, ஜான்குமார் நகர், தட்சிணாமூர்த்தி நகர், பாலாஜி நகர், அண்ணா வீதி, ஜெயா வீதி, ரெட்டியார்பாளையம், புதுநகர், வழுதாவூர் ரோடு, தெற்கு சண்முகாபுரம், சீனிவாசபுரம், ரங்கா நகர், சிவசக்தி நகர், மோதிலால் நகர், குண்டுசாலை, உழவர்கரை, பசும்பொன் நகர் ஆகிய பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சேமிப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரியில் 5ஆம் வகுப்பு மாணவி கடந்த 5 ஆண்டுகளாக 5 ரூபாய் நாணயத்தை சிறு சேமிப்பாக சேர்த்து தபால் நிலையத்தில் சிறு சேமிப்பு கணக்கை துவங்கியுள்ள செயல் பல்வேறு தரப்பினர்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவர்கள் லட்சுமி நாராயணன், லட்சுமி தம்பதியர். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இளைய மகள் ரிக்ஷ்விதா ஸ்ரீ 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயதில் இருந்து சேமிப்பு பழக்கத்தை கொண்ட மாணவி ரிஷ்விதா ஸ்ரீ தனது 4 வயதில் இருந்து பெற்றோர்கள் கொடுக்கும் தனி செலவிற்கான 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் சிறுக சிறுக சேர்த்து 5 வருடத்தில் ரூபாய் 3000 சேர்த்து வைத்துள்ளார். மேலும் சேமிப்பு பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்த பணத்தை தபால் நிலையத்தில் கொடுத்து சிறு சேமிப்பு கணக்கை துவக்க திட்டமிட்டார். அதன்படி இன்று தனது பெற்றோர்கள் மற்றும் சகோதரியுடன் முதலியார்பேட்டையில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று 5 ரூபாய் நாணயங்கள் அடங்கிய ரூபாய் 3000 கொடுத்து தனது பெயரில் தனி சிறு சேமிப்பு கணக்கை தொடங்கினர். சிறுமியின் செயலை தபால் நிலையத்தில் இருந்த அதிகாரிகள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரியில் 2 நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். பெத்தாங் விளையாட்டுப் போட்டி என்பது புதுச்சேரியில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் விளையாடப்பட்டு வருகிறது. மேலும் பிரான்ஸ் நாட்டில் இருந்து புதுச்சேரிக்கு வருகின்றவர்கள் மிகவும் விரும்பி பெத்தாங் விளையாடுவார்கள். இந்நிலையில் புதுச்சேரி இந்திரா ஸ்போர்ட்ஸ் சார்பில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி தொடக்க விழா தேங்காய் திட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெத்தாங் குண்டுகளை வீசி போட்டியினை துவக்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 262 அணிகள் பங்கேற்கின்றன. முதல் நாளான இன்று 100க்கும் மேற்பட்ட அணிகள் ஆர்வமாக விளையாடின. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை இந்திரா ஸ்போர்ட்ஸ் தலைவர் சரவணன், கேப்டன் பிரபு, பொருளாளர் தியாகராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கொள்ளையர்களை விழுப்புரம் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 6.5 லட்சம் மதிப்புள்ள நகை மற்றும் பணம், பொருட்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் நகர பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக நடந்து செல்லும் பெண்களிடம் நகை பறிப்பு, வங்கிகளில் இருந்து பணம் எடுத்துக்கொண்டு வெளியே வருகின்றவர்களின் கவனத்தை திசை திருப்பி பணத்தை பறித்து செல்வது போன்ற குற்ற செயல்கள் நடைபெற்று வந்தன. இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை பிடிக்க
மாவட்ட எஸ்பி தீபக் சிவாஜ் உத்தரவின் பேரில் விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் மேற்பார்வையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர், மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆனந்தராஜன், பாண்டியன் மற்றும் காவல்துறையினர் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை காவல்துறையினர் கடந்த சில நாட்களாக விழுப்புரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நேற்று விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலையில் தனிப்படை காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்கள் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை செய்ததில் 3 பேரும் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவை சேர்ந்த சதாப், இர்பான், புதுடெல்லி ராஜீவ் நகரைச் சேர்ந்த அலாவுதீன் என விசாரணையில் தெரியவந்தது. இவர்கள் 3 பேரும் கடந்த 3/8/2023 அன்று விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகில் உள்ள டீ கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த விக்கிரவாண்டி ஆசூரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரிடம் இருசக்கர வாகன பெட்டியை திறந்து அதில் இருந்த 2,15,000 கொள்ளையடித்ததும் கடந்த 6/4/2024 அன்று மாலை விழுப்புரம் பாப்பான்குளம் சிவன் கோவில் அருகே நடந்து சென்ற விழுப்புரம் சென்னை மெயின் ரோடு ஆர்பி நகர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மனைவி கீதா கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் சங்கிலியினை பறித்து சென்றதும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் காமராஜர் வீதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து அங்கிருந்த ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி 13 சவரன் நகையினை அபே செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சதாப், இர்பான், அலாவுதீன் என்கின்ற அலி ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த 10 சவரன் நகைகள் மற்றும் 1,40,000 ரொக்க பணம், 3 செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இவற்றின் மொத்த மதிப்பு 6.5 லட்சம் ஆகும். பின்னர் கைதான 3 பேரையும் காவல்துறையினர் விழுப்புரம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது தமிழகத்தில் கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வழிப்பறி, கொள்ளை வழக்குகளும் மற்றும் விஜயவாடா, குண்டூர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிப்பறி, கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் தலைவர் காரல் மார்க்சின் 206வது பிறந்த தின விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் புதுவை மாநில கிளை சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை சாலையில் உள்ள கட்சி அலுவலக வளாகத்தில் காரல் மார்க்சின் 206வது பிறந்த தின விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலர் சலீம் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மக்களவை உறுப்பினர் சுப்புராயன் கலந்து கொண்டு காரல் மார்க்ஸ் திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்ச பாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்ச பாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய விழாவானது 11 நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி விழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் கணபதி செட்டிக்குளம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் கணபதி செட்டிக்குளம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா வரவேற்புரை ஆற்றினார். இம்முகாமில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் தலைமை தாங்கினார். மருத்துவ
மருத்துவ அதிகாரி வினோதினி பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசியின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சுகாதார உதவியாளர் மதிவாணன் மற்றும் கிராமப்புற செவிலியர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா ஊழியர்கள் பச்சையப்பன் மற்றும் தரவு நுழைவு ஆபரேட்டர் கேசவன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இம்முகாமிற்கு திரளான பொதுமக்கள் வருகை தந்து பயன்பெற்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நிலவி வரும் குளு குளு சீசனை அனுபவிக்க ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படும். இதனையடுத்து சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க கோடை விழா மலர் கண்காட்சி நடைபெறும். இந்த மலர் கண்காட்சியினை தமிழகம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினமும் கண்டு ரசித்து செல்வார்கள். இந்நிலையில் ஏற்காட்டில் இன்று 47வது மலர் கண்காட்சி கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இந்த கண்காட்சி தொடர்ந்து வருகின்ற 26ஆம் தேதி வரை 5 நாட்கள் இந்த மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. மலர் கண்காட்சியினையொட்டி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டிற்கு இன்று வருகை தந்துள்ளனர். இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையினை ஏற்று ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி மே 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலின் தென்மேற்கு பகுதியில் ஆஸ்திரேலியாவிற்கு அருகே தீவு நாடு பப்புவா நியூ கினியா அங்கு நேற்று முன்தினம் கனமழை பெய்தது. இதனால் அங்குள்ள யங்கா மாகாணத்தின் காகோலாம் கிராமத்தில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டு பல வீடுகள் சேதமடைந்தன. அதிகாலை 3 மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பலர் மண்ணில் புதையுண்டனர். இதனையடுத்து அங்கு விரைந்த பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். முதல்கட்டமாக வெளியான தகவலின்படி 100க்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர். இந்நிலையில் பப்புவா நியூ கினியா நிலச்சரிவில் சிக்கி பலியானோர்களின் எண்ணிக்கை 300ஐ கடந்துள்ளது என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இது தொடர்பாக யங்கா மாகாணத்தில் உள்ள லகாயிப் தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஐமோஸ் அகேம் கூறுகையில், இந்த நிலச்சரிவில் 300க்கும் மேற்பட்டோர் மற்றும் 1182 வீடுகள் புதையுண்டன என தெரிவித்தார். நிலச்சரிவில் சிக்கி மேலும் பலர் மாயமாகி இருப்பதால் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தென்கொரியாவில் வில்வித்தை உலகக்கோப்பை நடைபெற்று வருகிறது. இதில் 3 பேர் கொண்ட இந்திய பெண்கள் அணி துருக்கி அணியினை 232-226 என புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்றது. உலகின் நம்பர் 1 காம்பவுண்ட் பிரிவு பெண்கள் அணியாக திகழும் ஜோதி சுரேகா வென்னம், பர்னீத் கவுர், அதிதி சுவாமி ஆகியோர்தான் இந்த தங்கப் பதக்கம் வென்றுள்ளனர். ஜோதி சுரேகா வென்னம், பர்னீத் கவுர், அதிதி சுவாமி ஷாங்காய் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஸ்டேஜ் 1இல் தங்கப் பதக்கம் வென்றுள்ளார். கடந்த ஆண்டு இறுதியில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற போட்டியிலும் தங்கம் வென்று அசத்து இருந்தனர். அமெரிக்காவில் நடைபெற்ற கலப்பு அணியில் ஜோதி பிரியான்ஷ் தங்கத்திற்கான போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆண்களுக்கான காம்பவுண்ட் பிரிவில் பிரதாமேஷ் புஜ் பதக்கம் வெல்ல வாய்ப்புள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.